Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட் சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே இட்லிக்கு அப்படின்னும் பொழுது வெங்காயம் தக்காளி சட்னி அரைப்போம், இல்லைனா பூண்டு சட்னி, அப்படியும் இல்லைனா தேங்காய் சட்னி அரைப்போம். இதை தவிர்த்து இட்லி சாம்பார் வச்சுருப்போம். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்லே 2-3 ரெசிபீஸ் நான் கொடுத்துருந்தேன். இட்லிக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக பருப்பு வச்சு பண்ணுறது, பருப்பு வைக்காமல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு, சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் இட்லிக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 5-6 போல் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த சட்னி ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரே ஒரு கேரட் அண்ட் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சட்னி மொத்தமாக 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு வரும். உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதோடைய அளவுகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாகவே இட்லி அப்படின்னும் பொழுது வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் போன்ற காய் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே நம்ம கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்ம எப்படி தான் செஞ்சு கொடுத்தாலுமே அவங்க அதை ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு இது கேரட்டில் அரைச்ச சட்னி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு இந்த கேரட்டோடைய முழுமையான சத்து போயிடும். இப்போ நான் வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இட்லிக்கு நிறைய சைட் டிஷ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கே இந்த சட்னி அரைக்க போகிறீங்க அப்படின்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 7-8 போல் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அண்ட் கேரட் இந்த மாதிரி லேசாக மேலே மட்டும் தோல் சேர்த்துனா போதும், ரொம்ப தோல் சேர்த்திட வேண்டாம். ஏன்னா தோலில் தான் அதிகமான சத்து இருக்குது. இந்த மாதிரி கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சட்னி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா காரம் அப்படின்றது பச்சை மிளகாய் தான். ஸோ பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருந்துச்சு, நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா 2-3 கூட சேர்த்துக்கலாம். இல்லை காரம் ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் சேர்க்கறதுனால கேரட்டில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதை நம்ம டேலி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி கொடுத்தா தான் இந்த சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் இந்த சட்னிக்கு போதும். அதாவது 2 பேர் சாப்பிட்றதுக்கே நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ எப்போதும் போல் நம்ம எப்படி வெங்காயம் தக்காளிலாம் வதக்குவோமோ அதே மாதிரி தான் வதக்கணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது தான் நல்லா சுருளில் வதங்கி வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வதக்குறீங்கன்னா இதை ஒரு 4-5 நிமிஷம் கூட சேர்த்து வதக்கணும். அந்தளவுக்கு இது வதங்குறதும் எண்ணெயும் இதுக்கு கூட கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இதோட நார்மலாக ஆஃப் பண்ணிவிடுவோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கணும். ஸோ இந்த கேரட் எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கியாச்சு. ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிடலாம். அண்ட் குறிப்பாக முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வதக்கும் போது எப்போவுமே உப்பு சேர்த்துறாதீங்க. நான் நிறைய சட்னி ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் 4 வகை சட்னின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன். எப்போதுமே வதங்கும் போது உப்பு போட்டுறக்கூடாது, அரைக்கும் போது தான் உப்பு போடணும். ஏன்னா உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதோட சுவையே சட்னி சுவையே மாறிடும். நீங்கள் இப்போ இட்லிக்கு இந்த சட்னி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தோசைக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது கூட நம்ம வதக்கும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கடலைப்பருப்பு எதுக்காகனா சட்னி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதான். தாளிப்பு முடிஞ்சு நம்ம எப்பவும் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோன்னா இன்னும் நல்லாவே சுவையாக இருக்கும் சட்னி. ஸோ இட்லி ஒரு பக்கம் ஊற்றியாச்சு, அது வேகிற அந்த கேப்பில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி தாளிப்புக்கெலாம் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது இன்னும் நமக்கு அந்த சுவை அரோமா இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் குறிப்பாக சொன்ன மாதிரி நீங்கள் வதக்கும் பொழுது கடலைப்பருப்பு நான் போட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் 4 கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சட்னியோடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை இல்லைனானுங்க சேர்த்துக்க கூட தேவையில்லை. இது கூடவே நீங்கள் காஞ்ச மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணா அது கொஞ்சம் காரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம சட்னியில் பச்சை மிளகா போட்டிருக்கோம்.
ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா முருகல் விடுங்க. ஏன்னா கருவேப்பிலை நல்லாவே முருகணும். கருவேப்பிலை இல்லைனா இட்ஸ் ஆப்ஷனல், விட்டுறலாம். ஸோ சட்னி பாருங்கள், நம்ம கடலப்பருப்புலாம் சேர்த்ததுனால நல்லாவே வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அண்ட் கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. கேரட்டுடைய கலர் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் பொழுது சட்னி பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டில் செஞ்சோன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.